ரைட். வர திரு வன்னியரசு, இப்போ ஏற்கனவே கடந்த காலங்களில் விடுதலை சிறுத்தைகளே பெரியார் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறாங்க. அவர்களுக்கு இருக்கிற உரிமை மற்றவர்களுக்கு இருக்கக்கூடாதா அப்படின்றதும், பாஜக பெரியாரை பார்க்குற விமர்சிக்கிற விதம் வேற, நாங்கள் பார்க்குற விதம் வேற, ரெண்டையும் ஒப்பிடுறது தவறு அப்படிங்கிறதும் சொல்கிறாரு திரு கார்த்தி. இன்றைக்கு பழனி பாபா அவர்களுடைய நினைவு நாள். தந்தை பெரியார் அவர்களையும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களையும் யார் ஒருவர் விமர்சிக்கிறார்களோ, யார் ஒருவர் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொன்னவர் மாவீரன் பழனி பாபா அவர்கள். அவருடைய இந்த நினைவு நாளிலே இந்த கருத்து தான் பதில் கருத்தாக இருக்க முடியும். மரியாதைக்குரிய சீமான் அவர்கள் அம்பேத்கர் குறித்து அம்பேத்கரை இழிவுபடுத்துகின்ற விதமாக தொடர்ச்சியாக பேசி வருவதை நாம் பார்க்கின்றோம். எப்படி ஆர்எஸ்எஸ் இப்போ சமீபத்தில் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் அவருடைய துக்ளக் வெளியீட்டு விழாவில் அம்பேத்கரை ஆர்எஸ்எஸ்காரர் ஆர்எஸ்எஸ் ஆதரித்தார் என்று எப்படி அவதூறு பேசினாரோ, அதே போல தான் சீமான் அவர்கள் இன்றைக்கு அம்பேத்கரை, அதாவது பெரியாரை அவர் விமர்சனம் செய்கிறார், அல்லது விமர்சனம் என்பதை தாண்டி அது அவதூறு செய்கிறார் என்று தான் நான் பார்க்க வேண்டும். ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு சொன்னார். என்ன குற்றச்சாட்டு என்று எல்லோருக்குமே தெரியும். அந்த தாயை மகளை என்ற அந்த குற்றச்சாட்டை சொன்னார். அதற்கான ஆதாரத்தை இதுவரை காட்டவில்லை. ஆகவே அது குறித்து ஆதாரத்தை அவர் காட்டாத வரை இம்மாதிரியான எந்த பிதற்றலுக்கும் நான் பதில் சொல்ல விரும்பவில்லை. அவர் அது குறித்து ஆதாரத்தை சொல்லணும். ஆதாரத்தை சொன்ன பிறகு மற்ற கருத்துக்களும் நம்ம பேசலாம். அவர் உடனே நாட்டுடைமை ஆக்கிட்டாங்க, நாட்டுடைமை ஆக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் பதில் சொல்லுவேன்னு சொல்லி தப்பிக்கிறது என்பது ஒரு மிக மோசமான ஒரு மடைமாற்றம் அல்லது திருப்பிவாதமாக தான் நம்ம பார்க்குறோம். அதனால் முதல்ல அதுக்கு சொல்லணும். ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கு தந்தை பெரியார் அவர்களை விமர்சிப்பது என்பது அதே கருத்து தான் அம்பேத்கர் குறித்தும் அவருடைய பார்வையாக இருக்க முடியும். ஏன்னால் அவரை கன்னடர் என்று சொல்லும் பொழுது இவரை மராட்டியர் என்று தான் அவர் சொல்லுவார். ஆகவே அவருடைய இந்த பிளவுவாதம் என்பது, இந்த பிரிவினைவாதம் என்பது வலதுசாரி இடதுசாரி என்கின்ற பார்வையில் தான் பார்க்க வேண்டும். ரெண்டு பிரிவு தான், வலதுசாரி இடதுசாரி. வலதுசாரிகள் யார் என்று எல்லோருக்கும் தெரியும். அவர் சாவர்கர், அவர் கோட்சே, இவர்களை ஆதரிப்பவர்கள், ஆர்எஸ்எஸ் ஆதரிப்பவர்கள். இடதுசாரிகள் யார் என்று தெரியும். அவர் மார்க்சியவாதிகள், பெரியாரியவாதிகள், அம்பேத்கரியவாதிகள். ஆகவே சீவான் போன்றவர்கள் இன்றைக்கு வலதுசாரி அரசியலில் நின்று அவர் நிற்கிறார், அது அரசியலை பேசுகிறார் என்று தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர அதற்கு ஆதாரம், அதாவது ஆர்எஸ்எஸ்காரர்கள் முழுக்க திருப்பிவாதத்தை தான் செய்வார்கள். அந்த திருப்பிவாதத்தை தான் இன்றைக்கு நாம் தமிழர் செய்து வருகின்றது. அது அவருடைய கேட்கிறார். அப்படி ஒப்புமைப்படுத்த முடியுமா அப்படிங்கறத அவங்க கேட்கிறாங்க. இல்ல நான் என்னுடைய இது இன்னைக்கு சனாதனம், வர்ணாசிரமம், இந்த அரசியலை எதிர்க்கின்ற ஒரு மிக முக்கியமான மக்களுடைய வளர்ச்சி, மக்களுடைய அடிப்படை உரிமைகளை பேச வேண்டிய தேவை இருக்கின்றது. சனாதன அரசியலை முன்னெடுப்பவர்கள் யார்? மக்களை பிளவுபடுத்த விரும்புகின்றவர்கள் யார்? அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கிறோம். மேதகு பிரபாகரன் அவர்கள் காலம் முழுக்க சிங்கள பௌத்த பேரினவாதத்திற்கு எதிராக களமாடியவர். நான் அழுத்தி சொல்றேன், பேரினவாதத்திற்கு எதிராக களமாடியவர்கள். இந்தியாவில் பேரினவாத அரசியலை முன்னெடுப்பது யார்? இந்து ராஷ்டிரம், இந்து பெரும்பான்மைவாதத்தை முன்வைத்து அரசியல் நடத்துவது பாஜக, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார அமைப்புகள். இந்து பெரும்பான்மைவாதத்துக்கு எதிராக பேசாமல் நீ இந்து தமிழர் என்று, இந்து தமிழ் தேசியம் என்கின்ற பெயரிலே அரசியலை முன்னெடுப்பது என்பது வலதுசாரி அரசியலா, இடதுசாரி அரசியலா? இதான் என்னுடைய கேள்வி. எப்படி மேதகு பிரபாகரன் அவர்கள் பெரும்பான்மைவாத அரசியலுக்கு எதிராக அவர் சிங்கள பௌத்த பேரினவாதத்துக்கு எதிராக போராடினாரோ, அதே போராட்டம் இங்கே விடுதலை சிறுத்தைகள் இந்து பெரும்பான்மைவாதத்துக்கு எதிராக நாங்கள் போராடுறோம், இந்து ராஷ்டிரத்துக்கு எதிராக நாங்கள் போராடுறோம். இந்து ராஷ்டிரத்தை கட்டமைப்பவர்கள், இந்து ராஷ்டிரத்தை கட்டமைப்பதன் மூலமாக சனாதனத்தை கட்டமைப்பவர்கள், சனாதனத்தை கட்டமைப்பதன் மூலமாக தலித்துகள், இஸ்லாமியர்கள் மீதான வெறுப்பு அரசியலை கட்டமைப்பவர்கள் யார்? அவர்கள் வலதுசாரிகள். அந்த அரசியலை இவங்க செய்யறாங்க. அப்ப நாங்க வலதுசாரின்னு தானே சொல்ல முடியும், இடதுசாரின்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்க சொல்லுங்க. வலதுசாரி அரசு இன்னைக்கு திராவிட வெறுப்பை அவர்கள் கட்டமைக்கிறாங்க. திராவிட வெறுப்பு என்பது
அவர்கள் கட்டமைப்பதன் நோக்கம் என்பது ஆதி திராவிட வெறுப்பினுடைய அடையாளம் தான் அது. திராவிட வெறுப்பையே அவர்கள் கட்டமைக்கிறாங்கன்னா ஆதி திராவிட வெறுப்பை எப்படி அவர்கள் கட்டமைப்பாங்கன்னு பார்த்துக்கணும். இன்னைக்கு வெறுப்பு, திராவிட வெறுப்பு அப்படிங்கிறது ஆதி திராவிட வெறுப்புகளுடைய உச்சபட்சம் தான் அது. அதனால அவங்களுடைய நோக்கம் என்பது மிக முக்கியமாக ஒரு சாதி வெறியோடு, சாதி இனவெறியோடு செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக இன்னைக்கு நாம் தமிழர் இருக்கு. அவங்க அதனாலதான் திராவிட அரசியல், திராவிட வெறுப்பை முன் வைக்கிறாங்க. அது திராவிட வெறுப்பு இல்ல. இன்னொரு கேள்வி இருக்கு திரு வன்னியரசு. இன்னைக்கு திரு திருமாவளவன் சொல்றாரு, பெரியார் எதிர்ப்புங்கிறது பாஜக வாக்குகளை பெறுவதற்காகத்தான் திரு சீமான் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறாரு. ஒரு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அப்படிங்கிற ஒண்ணுக்காக ஒரு பாலிசி மாற்றத்துக்குள்ளேயே ஒருத்தர் போவாரா? அதை எப்படி புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு? அந்த விமர்சனம் ஏற்கத்தக்கதா இருக்கா அல்லது அதை எப்படி வைக்கிறீங்க? ஆமா, இது ஒரு அரிய வாய்ப்பு. இப்ப பாரதிய ஜனதா அங்க போட்டியிடல, அதிமுக அங்க போட்டியிடல. இப்ப பாரதிய ஜனதா ஓட்டு யாருக்கு போகும்? பாரதிய ஜனதாவை விட, ஆர்எஸ்எஸ் விட தீவிரமாக இந்துத்துவத்தை, சனாதனத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சியா இருக்கு. அதுதான் ஓட்டு போடுவாங்க. அப்ப இன்னைக்கு அதை இன்னும் கொஞ்சம் கூடுதலா தீவிரப்படுத்தும் பொழுது பாரதிய ஜனதா ஓட்டு யாருக்கு போகும்? இதான் என்னுடைய கேள்வி. அதிமுக ஓட்டு யாருக்கு போகும்? அங்க இருக்கின்ற கொங்கு மண்டலத்தில் இருக்கின்ற சனாதனவாதிகள், அர்ஜுன் சம்பத் போன்றவர்கள் இன்றைக்கு சீமான் பேசுவது சரி என்று சொல்கிறார், நம்முடைய ஹெச்ராஜா பேசுவது சரி என்று சொல்கிறார். இவர்கள் பேசுவது, அதாவது சீமான் பேசுவது சரி என்று சொல்லும் பொழுது அப்ப அவர்களுடைய ஓட்டு அதுக்கு மாறும். அதைத்தான் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த தேர்தலில் ஒரு கூடுதலான வாக்குகளை பெறுவதற்காக இந்த மாதிரியான ஒரு குறுக்கு வழியிலே இந்த மாதிரியான ஒரு வாக்குகளை பெறுவதற்கான ஒரு உத்தியை கையாளுகிறார். ஆனால் அது முழுக்க முழுக்க வலதுசாரி அரசியலாளர்களுடைய வாக்குகளை பெறுவது என்பதுதான் அதனுடைய உள்நோக்கமா இருக்கு என்று எங்களுடைய தலைவர் அவர்கள் இந்த தேர்தல் ஒட்டி சொல்றாரு. ஒரு இலக்கு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் ஒரு கிளை அமைப்பதா அவங்க செயல்படுறாங்க அப்படிங்கிறது அப்பட்டமா இன்னைக்கு தெரியுது இல்லையா? கார்த்திக் குறுக்கிடுவார். என்ன முரண் இருக்கு உங்களுக்கு கார்த்திக்? இல்ல, அவர் வன்னியரசு பேசுறப்ப அபத்தமான அவதூறை சொல்றாரு. நாம் தமிழக கட்சி தொடர்ச்சியா சொல்லுது தமிழர்கள் இந்துக்களே இல்ல அப்படின்னு பேசி வர்றோம். முருகன் இந்து அல்ல, சிவன் இந்து அல்லன்னு பேசுறோம். ஆனா திமுக நாங்க இந்துக்கள் 90% இந்துக்கள் இருக்காங்கிறோம். இந்திய பெருநிலத்திலே நாங்க இந்துக்கள் இல்லைன்னு பேசக்கூடிய ஒரே கட்சி. அது எப்படி இந்துத்துவ வேறுபாடு இருக்கு? இன்னும் சொல்ல போனா இல்ல, அவங்க இந்துக்கள்னே சொல்றாங்க, இந்துக்கள் அடையாளப்படுத்துவதை அவங்க சொல்ற பெரியாரோ அண்ணாவோ ஏற்கல. இல்ல கார்த்தி, அப்படி அவங்க சொல்ல. நான் ஃபேக்சுவல் இதை சொல்றேன், உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். இந்துக்கள் திமுக ஆதாரம் காட்டுறேன். திமுக என்ன சொன்னாங்க நான் சொல்றேன். அவர ஸ்டேட்மெண்ட் என்ன நான் ஒரு சைடு சொல்றேன், ஒரு சைடு இல்ல கார்த்தி, அது என்ன ஸ்டேட்மெண்ட்? திமுகவில் இருக்கக்கூடியவர்களில் 90% மாணவர்கள் இந்துக்கள், அதான் அவங்க சொன்னக்கூடிய ஸ்டேட்மெண்ட். இல்ல, நான் ஆதாரம் காட்டுறேன். திமுகவோட மாணவரணி தலைவர் ராஜீவ் காந்தி நாங்கள் இந்துக்கள் அப்படின்னு பேசின காணொலி ஆதாரம் இருக்கு. அவங்க இந்துக்கள் பேசுறாங்க. முதல் தலைவர் அப்புறம் சரி, நீங்க பழனி பாபா. ஓகே ஓகே, சரி சொல்லுங்க. நான் முடிச்சிடறேன். அண்ணன் பழனி பாபாவோட கூட்டம் சொன்னாங்க. அண்ணன் பழனி பாபா மேல 2 முறை தேசிய பாதுகாப்பு சட்டம் பாய்ச்சவர் ஐயா கருணாநிதி. கடைசி காலத்துல திமுக துரோகம் இழைத்தது அப்படிங்கறதான் பழனி பாபாவோட நிலைப்பாடு. இஸ்லாமிய மக்கள் திமுக நம்ப கூடாதுங்கிற நிலைப்பாடு. அப்புறம் குருமூர்த்தி சொன்னாரு, குருமூர்த்தி அர்ஜுன் சம்பத் போன்றவங்க சொல்றாங்கன்னு சொல்றாரு. இதே குருமூர்த்தியும் அர்ஜுன் சம்பத்தும் மற்றவங்களும் அம்பேத்கரையும் வள்ளுவரையும் சொந்தம் கொண்டாடுறாங்க. அதுக்காக வள்ளுவரும் அம்பேத்கர் அவங்களுக்கு ஆதரவான கருத்தை சொன்னாங்களா? குருமூர்த்தி அதே மேடம் சொல்றாரு, சீமானுக்கும் எனக்கும் எந்த கருத்தொற்றுமையும் இல்லை அப்படிங்கிற கருத்தை பதிவு பண்றாரு. இப்ப திராவிட எதிர்ப்பே ஆரிய ஆதரவுனா விசிகாவோட மாலை இளைஞர் செயலாளர் சங்கத்தமிழ பதிவு பண்ணிட்டாரு 2 நாளுக்குள்ள. திராவிடம் நாற்றம் அடிக்கிறதுங்கிறத, திராவிடம் நாற்றம் அடிக்குதுன்னா ஒரு கேள்வி என்ன இருக்கு? இல்ல, எனக்கு என்ன ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி உங்களுக்கு தான் வைக்கிறேன் கார்த்தி, உங்களுக்கு தான் வைக்கிறேன். திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, பெரியாரை விமர்சிக்கும் போது உங்களை ஆதரிக்க வரக்கூடிய திரு ஹெச்ராஜா அல்லது திரு அர்ஜுன் சம்பத் அல்லது குருமூர்த்தி அவர்கள் உள்ளிட்டவர்களா பிரபாகரன் ஆதரிப்பில் வருகிறார்களா? அது ஏன் வரலன்னு நீங்க யோசிக்கிறீங்களா? அதை பரிசீலிக்க வேண்டாமா அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு.